தளபதி விஜய் அவர்களோட ஜனநாயகன் படம் எப்பதான் ரிலீஸ் ஆகுது? இவ்ளோ பிரச்சனைக்கு அப்புறம் இன்னுமா ரிலீஸ் பண்ணல அப்படின்னு தான் நம்ம எல்லாரோட கேள்வியுமா இருக்கு. ஜனநாயகன் எப்போ ரிலீஸ் அப்படிங்கிற அந்த விஷயத்த பத்தியும் பேசுவோம். ஜனநாயகன் லீக்ல அதாவது படம் முழுக்க லீக் ஆச்சுல்ல, அதுக்கப்புறம் இங்க நெறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. நெறைய விஷயங்கள் நடக்குது. அது எல்லாத்தையுமே பேசுவோம். அது இல்லாம இப்போதைக்கு தமிழ் சினிமா எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு லைட்டா டிஸ்கஸ் பண்ணுவோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்க பண்ணிக்கோங்க. லைக் அப்படிங்கிறத பிரஸ் பண்ணிக்கோங்க. 2026 பொறுத்தவரையும் ஒரு பெரிய எதிர்பார்ப்போட இருந்தது. பொங்கல் அன்னைக்கு ஜனவரி 9ஆம் தேதி ஜனநாயகன் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட தான் எல்லாருமே ரசிகர்கள்ல இருந்து, தியேட்டர் ஓனர்ஸ்ல இருந்து, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்ல இருந்து, வியாபாரிகள்ல இருந்து எல்லாருமே தான் இந்த படத்துக்காக பெரிய அளவுல எதிர்பார்த்திருந்தாங்க. அப்புறம் சென்சார் இஷ்யூனால இப்போ வரும், அப்போ வரும்னு எதிர்பார்க்கப்பட்டு இருந்தது. அது ஒரு கட்டத்துல ஒரு பெரிய நம்பிக்கையை உடைக்கப்பட்டது எப்பன்னா, இந்த படம் முழுக்க லீக் செய்யப்பட்டதுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் ஜனநாயகன் எப்போ வந்தாலுமே அப்போதைக்கு அந்த படம் சம்பவம் ஒண்ணும் அது வியாபாரத்திலயும் சரி, ரசிகர்களை சந்தோஷப்படுத்துறதுலயும் சரி, எல்லாத்துலயுமே பெரிய அளவுல ஒரு பெரிய கான்ட்ரிபியூட் பண்ணும் அப்படின்னு தான் நம்பப்பட்டுட்டு இருந்தது. இந்த முழு படம் ஆன்லைன்ல லீக் ஆகுற வரைக்கும். அத ஒரு பக்கம் லீக் பண்ணி விட்டுட்டு, அதனால பெரிய அளவுல நஷ்டமும் ஆச்சு. அத நம்பி இருந்த வியாபாரிகள்ல இருந்து, ரசிகர்கள்ல இருந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய ஏமாற்றமா தான் இருந்தது. ஏன்னா 2026 பொறுத்தவரையும் ரொம்ப முக்கியமான படமா பார்க்கப்பட்டது ஜனநாயகன். ஜனநாயகன் வரல. ஆனா அதுக்கப்புறம் அதே பொங்கல்ல ரிலீஸ் ஆன படங்கள் பெரிய அளவுல பெர்ஃபார்ம் பண்ணல. ஒரே ஒரு படம் சின்ன பட்ஜெட் படமான தலைவர் தம்பி தலைமையில் ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. அது சின்ன பட்ஜெட்டா இருந்தாலுமே பெரிய ஹிட்டு. ஆனா நம்ம எதிர்பார்த்தது ஒரு பொங்கலுக்கு அப்படிங்கும்போது ஜனநாயகன் இல்லன்னா வேற ஏதோ ஒரு பெரிய ஹீரோ படம் அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு பெரிய உண்மையிலே ஒரு பெரிய கொண்டாட்டமா இருந்திருக்கும். அது இந்த பொங்கலுக்கு பெரிய அளவுல மிஸ் ஆச்சு ஜனநாயகன் ரிலீஸ் ஆகாததுனால. அதுக்கப்புறமும் பெருசா பெரிய ஹீரோக்கள் படம் வரல. சின்ன பட்ஜெட் படங்கள் ஓரளவுக்கு வித் லவ், யூத், அப்புறம் தாய்க்கிழவி இந்த படங்கள்லாம் பெரிய அளவுல கலெக்ஷன் எடுத்தது. ஆனா இந்த வருஷம் வெறும் 5ல இருந்து 6 படங்கள் மட்டுமே வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. இது எல்லாமே பெரிய அளவுல தோல்வி படமா அமைஞ்சிருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, போன வாரம் ரிலீஸ் ஆன எல்லைக்கு அந்த படமே ஓரளவுக்கு பெட்டரா போயிட்டு இருந்தாலுமே, ஆனா இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன பிரதீப் ரங்கநாதன் அவர்களோட படத்தை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் லோவா தான் இருக்கு. இப்போ இந்த வாரம் கூட மிஸ்டர் எக்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. பெரிய பட்ஜெட் படம் தான், கிட்டத்தட்ட 30 கோடி கிட்ட அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த படத்துக்குமே டே 1 சுமாரான ஒரு கலெக்ஷன் தான் வந்திருக்கு. மக்கள் பெருசா ஆர்வம் காட்டல. ஜனநாயகன் எப்ப ரிலீஸ் ஆகும் அப்பதான் மக்கள் போய் பார்க்க போறாங்க. முக்கியமா இந்த படம் எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு விஜய் தரப்புல இருந்து ரொம்ப இந்த படத்தை நம்பிக்கையா எதிர்பார்க்கப்பட்டு இருந்தது. ஏன்னா இந்த படத்துல நிறைய அரசியல் வசனங்கள், நிறைய இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சிகள், ஆண்டுகிட்டு இருந்த கட்சிகள் எல்லாத்தையுமே பெரிய அளவு விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. அது ஓரளவுக்கு இவருக்கு அதாவது விஜய் அவர்களுக்கு ஓட்டா மாறும் அப்படின்னு பெரிய அளவுல நம்பப்பட்டது. ஆனா ஒரு தரப்புல இது விஜயை தான் லீக் பண்ணாரு அப்படி இப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலுமே, இது இவ்வளவு பெரிய வியாபாரத்த அப்படிலாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் இன்னொரு பக்கம் இண்டஸ்ட்ரியிலேயே சொல்றாங்க. சோ இந்த படத்தை யாரு வெளியிட்டாங்க அப்படிங்கும்போது ரீசெண்டா நியூஸ் கூட வந்தது. என்னன்னா, ஒரு ஃப்ரீலான்சர் எடிட்டர் தான் இந்த படத்தை முழுக்க முழுக்க லீக் பண்ணது. அதுவும் இவ்வளவு குவாலிட்டியில. இத ஒருவேளை காப்பி பண்ணி அது மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணியிருந்தாங்கன்னா, ஏதாவது ஒரு ஹிஸ்டரி லாக்ல அதுல கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனா இந்த படத்தை முழுக்க முழுக்க ஸ்கிரீன் ரெக்கார்டிங்ல ரெக்கார்ட் செய்யப்பட்டு இதை வெளியிடப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. இந்த மாதிரி இவ்வளவு பெரிய வியாபாரம், இவ்வளவு பெரிய படம், இவ்வளவு பெரிய ஹீரோக்கு இப்படி நடக்க போகுது. சின்ன சின்ன படங்கள் அதாவது கிட்டத்தட்ட இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா, இப்போ யாராவது ஒருத்தவங்க ஒரு 50 கோடி, 100 கோடி போட்டு ஒரு படத்தை எடுக்குறாங்க. இந்த படம் இந்த ஹீரோவோட படம் தியேட்டர்ல வரப்போகுதுங்கிறதுக்கு முன்னாடி என்னமோ வயித்துல நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இந்த படம் ரிலீஸ் ஆகி மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பு கிடைக்குதா இல்லையா, இந்த படம் வசூல் ரீதியா வெற்றி படமா அமையுதா, தோல்வி படமா அமையுதுங்கிறத தாண்டி இப்ப அதுக்கு முன்னாடி இந்த படம் லீக் ஆகாம பாத்துக்கணும் அப்படிங்கறதுதான் இப்போ இந்த படக்குழுவினர்களோட பெரிய கவலையா இருக்கு. இதை கட்டி காக்குறதே பெரிய வேலையா இருக்கும் போல. இதுக்காகவே தனியா ஆட்களை வேலைக்கு போட்டு அதை பாதுகாக்கிறதே ஒரு பெரிய வேலையா இருக்கும்னு நினைக்கிறேன். தமிழ் சினிமால முக்கியமான பெரிய படங்கள். இப்போ ஜனநாயகன் படம் லீக் ஆயிடுச்சு. நிறைய பேர் பார்த்துட்டாங்க. நிறைய பேர் பார்த்துட்டாங்க. உதாரணத்துக்கு ஒரு பையன் பார்க்கறான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்றான். இப்படி இந்த படம் இருக்குடா, அப்படி இருக்குடா, அப்படி இருக்குடா பேசுறதெல்லாம் ஓகே. இந்த படத்துல இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த சீன் நல்லாவே இல்லை. இந்த சீன் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. டிஸ்கஸ் பண்றதெல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ள இது பண்ணிப்பாங்க, ஃபேமிலிக்குள்ள இது பண்ணிப்பாங்க. இல்ல ஏதோ மெசேஜுக்குள்ள பேசிக்கிறது, இல்ல ஏதோ போஸ்ட் போடுறது, இது எல்லாமே சாதாரண ஆட்கள். ஆனா
மீடியா பீப்பிள் சில பேரு, இல்ல இந்த திரைத்துறையில இருக்கிற சில பேரு, இல்ல அரசியல் ரீதியா இருக்கக்கூடிய சில பேரு, முக்கிய புள்ளிகளு, இந்த படத்த நாங்க பார்த்துட்டோம். நான் பார்த்துட்டேன். இந்த படத்துல இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. எங்க சமுதாயத்த இப்படி காட்டுறாங்க. இந்த படத்துல இப்படி ஒரு சீன் இருக்கு. அதனால இந்த படத்த பார்த்ததே பைரசில தான். அத என்னத்த முடக்கணும்? பார்த்ததே பைரசில தான். அத என்ன முடக்கணும்னு வராய்ங்க என்னன்னு தெரியல. இதுக்கு வேற இந்த மீடியா பீப்பிள் வேற, "எப்படி சார் நீங்க பார்த்தீங்க? பைரசிலாம் பார்க்கக்கூடாதா சார்? இல்லீகல் சார். எப்படி சார் பார்த்தீங்கன்னு?" ஒருத்தனும் கேள்வி கேட்கல. அப்படியே தான் சார் அதுல பிரச்சனை இருக்குன்னுலாம் கேட்க வராய்ங்க. ஒருவேளை அவங்களும் பார்த்துட்டு தான் கேட்கறாங்களா என்னன்னு தெரியல. ஆனா படத்த நெறைய பேர் பார்த்துட்டாங்க. இப்போ இந்த படம் வந்ததுன்னா எப்படி பிசினஸ் ஆகும்? இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்லயே அட்வான்ஸ் புக்கிங் 50 கோடிக்கு மேல உலகம் முழுக்க ஆகி அத ரீஃபண்ட் பண்ணதா நம்ம சொல்லியிருந்தோம். அதே அளவுக்கு இப்ப வியாபாரம் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல அப்படிங்கிறது தான் உண்மை. இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு பெரிய எதிர்பார்ப்பு தியேட்டர்ல தமிழ்நாட்டுல மேபி இருக்கலாம். மத்த அதர் ஸ்டேட்ஸ்லயோ இல்ல அதர் கண்ட்ரீஸ்லயோ இத நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. தமிழ்நாடு தான் இப்போதைக்கு கலெக்ஷன்ல ஒரு முக்கியமா இருக்கும். மத்த இடத்துல எல்லா இடத்துலயும் விஜய் அவர்களோட இதுக்கு முந்தைய படங்கள் வசூல் பண்ண அளவுக்கு கூட இந்த படம் வராது. ஏன்னா, இந்த படம் ஆல்ரெடி லீக் ஆகி நெறைய பேர் பார்த்திருப்பாங்க. வெளிநாட்டுல இத்தனைக்கும் மலேசியால சிடி போட்டுலாம் இது பண்றாங்க. நடுவுல வந்து ஒரு கேபிள் டிவில இங்க போட்டிருக்காங்க. இந்த மாரி இந்த படத்துக்கு எக்கச்சக்கமான பிரச்சனை. கடைசியில பாதிக்கப்பட்டது இந்த படத்தோட தயாரிப்பாளர் தான். விஜய் வந்து மறுபடியும் வந்து ஒரு படம் பண்ணி தர்றதா கேவிஎன்க்கு சொல்லியிருக்காரு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அது கண்டிப்பா அப்படி ஒண்ணு இருந்தது அப்படின்னா, உண்மையிலேயே அது நல்ல விஷயம். ஜனநாயகன் எப்பதான் ரிலீஸ் அப்படிங்கும்போது, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து ஏப்ரல் 24ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. அதாவது எலக்ஷனுக்கு அடுத்த நாள் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்ப நான் யோசிச்சு பார்க்கும்போது அவர்கிட்டயே கேட்டிருந்தேன். சார் ஏப்ரல் 24ஆம் தேதி வந்து விஜய் அவர்களோட சிவகாசி, அஜித் அவர்களோட முகவரி, அப்புறம் ரன் அந்த படமுமே 3 படங்களுமே ரிலீஸ் ஆகுது சார். அந்த டேட் சார் தெரியல. மேபி இல்லன்னா நெக்ஸ்ட் வீக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா வேற சோர்ஸ்ல விசாரிக்கும்போது மோஸ்ட்லி ஏப்ரல் 30 இல்லன்னா மே 1 வீக் இல்ல 2nd வீக் அப்படின்னு சொல்றாங்க. மே 2nd வீக்குக்குள்ள இந்த படம் தியேட்டர்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் சரி பண்ணி இந்த படம் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி தானே ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு இவ்வளவு பிரச்சனை. எலெக்ஷனுக்கு அப்புறமே ரிலீஸ் பண்ணி தொலைகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படம் இப்போ வரப்போகுது. ஆனா அதுக்கு முன்னாடி எலெக்ஷனுக்கு முன்னாடி நிறைய பேர் இந்த படத்தை பார்த்துட்டாங்களே, என்ன கணக்குல சேர்க்கிறதுனே தெரியல. இருந்தாலும் சொல்லுங்க, நீங்க எத்தனை பேர் ஜனநாயகன் தியேட்டர்ல வந்தா தியேட்டருக்கு ஆளா போய் இருப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.